இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் புறமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் புறமாய் வந்தும் தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவித்திடமளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் இடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லை. கள்ளும் முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்களாக மதை வார்த்த கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்களாக மதை வார்த்த எல்லையில்லாயதில் எமக்கு வந்தாலும் வல்லவரேசு நம் முன் செல்கிறார். எல்லையில்லாயதில் எமக்கு வந்தாலும் வல்லவரேசு நம் முன் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நேசர் இல்லையே. சீயோனில் சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. சீயோனில் சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்த்திடுவோம். முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்த்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. பாடலை நாம் பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே.
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள், நாம் யாவரும் அப்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் மலைகள் விலகி போனாலும், ஆமென், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாததாக இருக்கிறது. அவர் ஒருபோதும் மாறுவதில்லை, வாக்கிலே மாறுவதில்லை, செய்கைகளில் மாறுவதில்லை. மனுஷன் பார்க்கிற விதமாய் நம்மை தேவன் பார்க்கவில்லை. அவர் நமக்கு சொன்ன காரியங்களை செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. பல நேரங்களில் சோதனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது, ஐயோ என்னுடைய பாரம் என்னால் தாங்க முடியாத அளவிற்கு இருக்கிறது, நான் எதை செய்வேன், என்னத்தை செய்வேன் என்று சொல்லி கேட்கிறவர்களுக்கு தேவன் இந்த காலை வேளையிலே
பாரத்தை தேவன் மேலே வைக்கும்படியாக, ஹல்லேலூயா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் நமக்கு இளைப்பாறுதலை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே, இன்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில் இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே, இன்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில் பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன், என் நேசரை நான் போற்றியே. பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன், நேசரை நான் போற்றியே. வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். அல்லேலூயா. வாழ்த்துவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். சிநேகிதர் எல்லாம் கைவிட்டிடினும் நேசராய் என்னோடிருப்பதால், சிநேகிதர் எல்லாம் கைவிட்டிடினும் இருப்பதால், மண்ணிலே வாழ்வை நான் விட்டேகியே மன்னவனாம் இயேசுவோடு சேருவே. மண்ணிலே வாழ்வை நான் விட்டேகியே மன்னவனாம் இயேசுவோடு சேருவே. வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை நாம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். அல்லேலூயா. வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி வாழ்த்துவேன், வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரமே, உம்மை மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். வாழ்த்துவேன், வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். அல்லேலூயா. வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். எல்லாரும் நம்மை கைவிட்டாலும், சொந்தங்கள், நேசிக்கிற சிநேகிதர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள் யார் கைவிட்டாலும் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த தேவன் எனக்கு இருக்கிறார், என்னை கைவிடவில்லைன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நம்மை மறக்கவில்லை, அவர் மாறவில்லை, வார்த்தையிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அழைத்தவர் உன்னை மறவா,
தாங்கியே நடத்திட மறவா, அழைத்தவர் உன்னை மறவா, தாங்கியே நடத்திட மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமை தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமை தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய தேவன் மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு. வாக்கு தத்தம் தந்தவர், வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்கு தத்தம் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும், வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வார்த்தையை நிறைவேற்ற மறவா. மறவா. எத்தனை பேர் ஆண்டவர் மறக்கல? ஓ ஹல்லேலூயா. மறவா. மறவா இயேசு மறவா. மறவா. மறவா இயேசு மறவா, பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா. மறவா இயேசு மறவா, இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உருவாக்கிய தேசு மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா
எத்தனையோ பக்கம் நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்த போதில், எல்லாரும் மறந்த வேளையில நம்மை மறக்கவில்லை. நம்மை அரவணைத்தார், நம்மை பாதுகாத்தார். நம்மோடு கூட பேச யாரும் இல்லை என்று சொன்னபோது நம் அருகாமையிலே நின்று பேசின ஒரு தேவன் உண்டு. எத்தனை பேர் அந்த தேவனை அனுபவித்திருக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். சுகவீனங்களை காட்டிலும் தேவன் பெரியவர். நம் சார்பில் ஒருவர் உண்டு, அவரே இந்த தேவன். ஹல்லேலூயா, ஆமென். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், குமாரனாகிய கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம், பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்லா பரிசுத்தவான்களின் ஆராதனைக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் உள்ள எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகளுக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமாய் எங்களே தேவனே உம்மை துதிக்கிறோப்பா. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். நீரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீர் மாறாதவரப்பா. நாங்கள் நிர்மூலமாகாதற்கு உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வாசிக்கிற ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து மீண்டுமாக இந்த இடத்திலே நாங்கள் இந்த நாளில் வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் தான் எங்களுக்கு ஜீவன், எங்களுக்கு சுகம், எங்களுடைய பலன், எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நடப்பிக்கிற எல்லா அற்புதங்களுக்காய், அதிசயங்களுக்காய், விசேஷத்தை நடத்துதலுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உம்மை போல ஒருவர் இல்லை. உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை வேளையை கர்த்தாவே உம்முடைய கரங்களை தருகிறோம். இந்நேர வரைக்கும் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் மத்தியிலே கர்த்தர் பேசும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் தேவன் அசைவாடும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாறாதமுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்கார்வோம். அறிவிப்புகள். இந்த வாலிபர் கூட்டம் இன்றைக்கு நடைபெறாது. ஏன்னா எக்ஸாம்ஸ் போய்கொண்டிருக்கிறதுனால் அதற்கு நேரம் கொடுக்க விரும்புகிறோம். கர்த்தர் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தருவாராக. எல்லாரும் உங்களுடைய தனி ஜபத்திலே, குடும்ப ஜபத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்காக, எக்ஸாம்ஸ் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வாரத்தின் கூட்டங்கள் எல்லாம் அதனது நேரத்திலே நடைபெறும். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு விசேஷித்த ஜபக்கூடுகை நமக்கு சபையில் வைத்து நடந்து வருகிறது. போன வாரம் மகிமையாக இருந்ததை நாங்கள் பார்த்தோம். வராதவர்கள் நீங்கள் வந்து அதை அனுபவிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு விசேஷித்த ஜபக்கூடுகை நம்முடைய குடும்பங்களின் விடுதலைக்காக விசேஷித்த விதமாக ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் காலை 10:30 மணிக்கு நடைபெறும். சபையார் யாவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற
ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமேயானால் இதே போல 2 ஆராதனைகளும் 8 மணிக்கும் 10 மணிக்குமாக நடைபெறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள், நம்முடைய விமன்ஸ் டே. இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே. பெண்களுக்கு பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் தினத்தை மட்டும் கொண்டாடுறீங்க, மென்ஸ் டே எல்லாம் கொண்டாட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொண்டாடுவோம். வருகிற நாட்களில் என்னைக்கிட வருது, மென்ஸ் டேயும் கொண்டாடுவோம். அப்போவும் நாங்கள் விஷஸ் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் ஒரு செய்தியை நான் உங்களோடு கூட வைக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் அதன் 10வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். முதல்ல 10வது வசனம் வாசிங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. 25வது வசனத்தை வாசிங்க. அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. அவளுடைய உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். அல்லேலூயா. அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. இன்றைக்கு தேவன் உபயோகப்படுத்துகிற ஒரு பெண்ணை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். When God uses a woman, தேவன் ஒரு பெண்ணை உபயோகப்படுத்தும் போது எந்த சூழ்நிலையிலே அவர் உபயோகப்படுத்துகிறார்? இன்றைக்கு பெண்கள் தினமாக இருக்கிறதுனால் பெண்களுக்கு மாத்திரம் பேசுறேன்னு இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே, ஆண்களுடைய வாழ்க்கையிலே பெண்கள் மிகவும் ஒரு 90% நம்முடைய வாழ்க்கையிலே 100% என்று சொல்லலாம், நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கிறவர்கள் அவர்கள்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? உங்களை நான் கேட்கல, ஆண்களை கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ குடும்பம் இன்றைக்கு நிலைத்து நிற்பதற்கு காரணம் பெண்களாக இருக்கிறார்கள். அதில் சில எக்ஸப்ஷனல் கேசஸும் இருக்குது. பெண்களினால் இடிந்து போன குடும்பங்களும் உண்டு. அதனால தான் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? நமக்கு வாய்த்தவர்கள் எல்லாம் குணசாலியானவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில், தனி வாழ்க்கையில் என்னை பெற்றெடுத்த தாய் முதல் என்னுடைய மனைவி வரை எல்லாரும் என்னை உயர்த்துவதற்கான ஜப ஊன்றுகோலாக இருந்திருக்கிறார்கள். பலருடைய குடும்பத்தை சொல்ல முடியும், பார்த்து கணவனுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்கா என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த குடும்பத்தை ஜெபத்தினால் பல பெண்கள் நிறுத்துகிறார்கள் என்கிறதை என்னால் 100% சொல்ல முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க பெண்கள்? சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சத்தமே வர்ற மாதிரி தெரியலையே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். சில நேரம் நம்ம ஒரு பெந்தேகோஸ்து சர்ச்சில் உட்கார்ந்துருக்கோங்கிறத மறந்துடுறோம். சத்தமே வரமாட்டேங்குது. இன்றைக்கும் தேவன் எப்படிப்பட்ட பெண்களை உபயோகப்படுத்துகிறார், எப்படி இருந்தால் ஒரு பெண்ணை தேவன் உபயோகப்படுத்த முடியும் என்கிறதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலேயும் ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதன் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதிலே நாம் பார்க்கிறோம், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று
ஏற்ற துணையை அவனுக்கு ஏற்படுத்தினார். பாருங்க, ஒரு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கினார் என்றால், அந்த இடத்துல ஒரு மனுஷனால தனியா எதையும் செய்ய முடியாது. அவனுக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. பிறந்ததுல இருந்த ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுடைய உதவி தேவைப்படுகிறது, ஒரு பெண்ணுக்கு ஆணுடைய உதவி தேவைப்படுகிறது. இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற 3 காரியங்கள் இருக்கிறது. ஒரு பெண் எப்படி தேவனால் உபயோகப்படுத்த முடியும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மரியாளை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, 36ல இருந்து வாசிங்க பார்ப்போம். 1:36. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் உன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, நான் உம்முடைய அடியாளாக இருக்கிறேன், அதனால் உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. முதலாவதாக ஒரு பெண்ணை தேவன் எப்படி பயன்படுத்துகிறார் என்றால், தான் ஒரு தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு திறனை உடையவளாக இருக்க வேண்டும். மரியாள், இங்க பாருங்க, ஒரு பெண்ணை ஆண்டவர் உபயோகப்படுத்தணும்னா எப்பொழுதும் ஒரு சிஸ்டமுக்கு கட்டுப்பட்ட அல்ல, அதை தாண்டி எப்பொழுதெல்லாம் தேவன் செயல்பட வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் பெண்களை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தெபோராளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவள் தீர்க்கதரிசியாக மாத்திரமல்ல, அவள் நியாயம் தீர்த்ததின் ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் போதும் அவள் தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்டவளாக இருந்தால். அது மாத்திரமல்ல, அதாவது ஆண்களுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு இடத்துல பெண்ணை தேவன் பயன்படுத்துவாரே ஆனால் அது தெய்வீக அநாதி திட்டம் நிறைவேறுவதற்காக தேவன் செய்கிற செயலாக இருக்கிறது. அல்லேலூயா. எப்போதெல்லாம் அதாவது ஒரு சிஸ்டம் என்று சொன்னால் ஒரு வழிமுறையை தாண்டி இன்னொரு காரியத்தை தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அந்த நேரத்தில் பெண்களை தேவன் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. எஸ்தரை நம்ம பார்க்கிறோம், அவளுடைய வாழ்க்கையிலேயும் அவள் தன்னுடைய சொந்த ஜனங்கள் அடிமைப்பட்டு மிகவும் வேதனைக்குள்ளாக இருக்கிறார்கள். எஸ்தர் ராஜாத்தியாக உயர்த்தப்பட்ட போது தேவன் அவளை அந்த சிஸ்டமை தாண்டி அவளை பயன்படுத்தினார். அல்லேலூயா. எந்த ஒரு ராஜ்யம் அந்த ஜனத்தை அடிமைப்படுத்த வேண்டுமோ அதே ராஜ்யத்தை கொண்டு தேவன் தம்முடைய ஜனத்தை மீட்டார், தம்முடைய ஜனத்தை உயர்த்தினார். அல்லேலூயா. நான் சொல்ல வர்றது எது எல்லாருக்கும் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மரியாள் இப்பொழுது ஆண்டவருக்கு சிஸ்டமை தாண்டி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். தன்னுடைய குமாரனை ஜீவ பலியாக பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்களுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக இப்பொழுது தன்னுடைய சொந்த குமாரனை பலியாக கொடுக்க ஒரு வழி தேவைப்படுகிறது. இப்போ சிஸ்டமை தாண்டி ஒரு காரியம் நடக்கணும். என்னது? ஒரு ஆணுடைய உதவி இல்லாமல் ஒரு பெண்ணை கொண்டு தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்ப வேண்டும். இப்போ ஒருத்தி தன்னுடைய சத்தத்தை கேட்கும்படியாக செவிகளை திறப்பாளே, ஆனால் அவளுக்கு தேவன் வெளிப்பட்டு அவளோடு கூட தேவன் பேசி அவளை கொண்டு இந்த குமாரனை வெளிப்படுத்த ஆயத்தமாக இருந்தார். அப்பொழுது ஒரு ஸ்திரீயினுடைய
காதுகள் மிகவும் திறந்தவைகளாக இருந்தது. அவள் தேவனுடைய கண்களிலே தயவு பெற்றவளாக இருந்தாள். இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக காத்திருக்கிற பெண்களை தேவன் பயன்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெண்ணை தேவன் நிறுத்துவாரேயானால் அவளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எங்களை ஆண்டவர் பயன்படுத்தலையே, நாங்க வெளியில மெயின் பிக்சர்ல தெரியலையே. பல நேரங்களில் பெண்களுக்கு ஒரு தாழ்வான ஒரு எண்ணம் என்னன்னா, நாங்க எப்பொழுதுமே மெயின் பிக்சர்ல தெரியறதில்லை. ஆனா மெயின் பிக்சர்ல ஒரு மனுஷன் தெரிவதற்கு காரணமாக இருப்பது இந்த பெண்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது மரியாள் பெற்றெடுக்கும்படியாக ஒரு சத்தத்தை கேட்கிறார். இந்த பெற்றெடுக்கக்கூடிய இந்த பிள்ளை உலகத்தின் பாவங்களை நீக்கக்கூடியதாக ஒரு பெரிய அதிசயமாக பிறக்கும் என்று அவளுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் அவளுக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், என்னுடைய செவிகள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் பல நேரங்களில் நமக்கு குழப்பம் வருவதற்கு காரணம் என்ன? நம்முடைய செவிகள் இன்றைக்கு திறந்திருந்தும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு இன்றைக்கு மனமில்லாமல் போய்விட்டது. ஒரு பிள்ளையை தேவனுடைய ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தாயாருக்கு அந்த சத்தம் கேட்கப்படுமே. ஆனால் இப்போ தாய் உட்கார்ந்து என்ன நினைக்கிறா? என் பிள்ளை ஊழியத்துக்கெல்லாம் போய் கஷ்டப்படக்கூடாது, அவன் ஒரு டிகிரி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்து கொள்ளலாம். அவன் ஒரு 5 வருஷம் வேலை செய்யட்டும், அதுக்கப்புறம் ஊழியம் செய்யட்டும். அதுக்கப்புறம் வார்த்தை எப்படி மாறும்னா, அவன் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கிறதை கீழ்ப்படிதலோடு நிறைவேற்றுகிற ஒரு சந்ததியாகிய பெண்களை தேவன் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார் சபைகளுக்குள்ளாக. ஏதாவது சத்தம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா? தேவனிடத்தில் கேட்டிருக்கிறீர்களா? அந்த கேட்டவைகளை நிறைவேற்றும்படியாக தேவனுக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் உங்களை பயன்படுத்துவார். உங்கள் மூலமாக உங்கள் சந்ததிகளை பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெண்களுக்கு எப்போது என்ன ஜெபம்? என் கணவனை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும். என்ன ஜெபம்? இன்றைக்கு இந்த ஜெபம் நமக்கு கேட்கப்பட வேண்டுமே. ஆனால் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிய நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் எப்பொழுது ஒரு பெண்ணை உபயோகப்படுத்துகிறார் என்றால் அவள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை கீழ்ப்படியும் போது. God uses women who obey his voice. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு அவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். பலரும் மரியாளை தவறாக புரிந்து கொண்டார்கள். இவ என்ன இன்னும் திருமணமாகல, இணைக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஒரு பிள்ளையா? ஆனால் இந்த அவமானங்களுக்கு மத்தியிலே தேவன் அவளை கனமுள்ளவளாக மாற்றினார். அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் உங்கள் கண்ணீருக்கு பதிலாக, உங்கள் கஷ்டத்திற்கு பதிலாக, உங்கள் நெருக்கத்திற்கு பதிலாக, உங்கள் அவமானத்திற்கு பதிலாக தேவன் நன்மையை கொண்டு வந்து உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
முதலாவது காரியம், யார் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். இரண்டாவது, God uses women who pray through their pain. தங்களுடைய வேதனையிலே ஜெபிக்கிறவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் மனம் கசந்து அழுதாள். தேவனுடைய சமூகத்திலே வேதனையோடு கூட, வேதனைகளின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியில், கசப்புகள் நிறைந்த வாழ்க்கையின் மத்தியிலே தேவனுடைய சமூகத்தை தேடுகிற, தேவனுடைய சமூகத்திலே ஜபத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளை, பெண்களை தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் வேதனைகள் மத்தியிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பிரச்சனைகள் மத்தியிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். செய்வனை வச்சுட்டாங்க, எங்களை சுற்றிலும் போராட்டம் சூழ்ந்திருக்கிறது, நாங்கள் எப்படி இதிலிருந்து வெளியில வரப்போகிறோம்? இந்த வேதனைகளின் மத்தியிலே நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் உங்களை கொண்டு உங்கள் குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்படும், உங்கள் சந்ததிகள் ரட்சிக்கப்படும், உங்களை தேவன் விடுதலையாக்குவார். சாமுவேலை பெற்றெடுப்பதற்கு முன்பதாக தன்னுடைய தாயாகிய அன்னா அவள் ஜெபித்தாள், மனம் கசந்து அழுதாள். ஐயோ, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, இதன் மூலமாக, பிள்ளை இல்லாததுனால பெனேனா மூலமாக மிகவும் நெருக்கம் எனக்கு உண்டாகிறது. She was going through emotional pain. வேதனையை சுமந்து கொண்டிருந்தாள். பல வருஷங்கள் காத்து கொண்டிருந்தாள். எல்லா வருஷமும் நான் வாரேன், நான் வந்து ஆலயத்தில் ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இப்பொழுது மனம் கசந்து தேவனுடைய சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாள். எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தாள், அதை உமக்காக தருவேன். இதுதான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். சாமுவேலை போன்ற ஒரு நியாயாதிபதி, சாமுவேலை போன்ற ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு தேவை என்பது தேவ திட்டம். தேவ திட்டம் நிறைவேற வேண்டுமே ஆனால் இன்றைக்கு வேதனை கூடாக, கசப்புகள் நிறைந்த சூழ்நிலைகளுக்கூடாக நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோமே ஆனால், பெண்கள் நீங்க விண்ணப்பம் பண்ணுவீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை, உங்களுடைய ஜபத்தை கேட்டு அவர் எப்படி பதிலளிக்க போறார்னா சாமுவேலாய் பதிலளிக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, ராஜாவை முதலாவதாக அபிஷேகம் பண்ணுவதற்கு வல்லமை பெற்ற, அபிஷேகம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்றால் அது சாமுவேல் தான். இன்றைக்கு அதே போன்ற பெரிய காரியங்கள் உங்களிடம் இருந்து வெளிவருவதற்கு நீங்கள் இந்த வேதனையின் மத்தியிலேயும் ஜெபிக்க வேண்டும். முதலாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, வேதனைகளின் ஊடாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஜெபிக்கிற ஒரு பெண் மூலமாக உங்கள் தலைமுறைகளின் தலையெழுத்தை மாற்ற முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பல வீடுகளில் ஜெபம் இன்றைக்கு ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது.
ஆண்டவரே, என்னுடைய கணவன் இப்படி இருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், ஒரு பேச்சு நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, எனக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது, கடன் பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, நான் வேதனையில் இருக்கிறேன், என்னை போட்டு சத்துருவானவன் சொலவுல போட்டு புடைக்கிறது போல் புடைத்து கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த சூழ்நிலையிலே நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வருவீர்களே ஆனால் நீங்கள் பண்ணுகிற வேண்டுதலுக்கு பரலோகம் பதில் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை தேவன் பயன்படுத்துகிறார்? முதலாவது சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள், இரண்டாவது வேதனையின் ஊடாக ஜெபிக்கிறவர்கள், மூன்றாவது God uses women who carry faith, விசுவாசத்தை சுமக்கிற ஒரு பெண்ணை தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆசிகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாத இருக்கிற ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தன் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிட்டு. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னில் இருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைத்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே நான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். இன்றைக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் தேவன் பயன்படுத்தத்தக்கதாக இருக்குமே ஆனால், வஸ்திரத்தின் தொங்கலை, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லுகிற விசுவாசம் இன்றைக்கு பெண்களுக்குள்ளாக வறுமையானால், ஏன்னா இது எப்படிப்பட்ட விசுவாசம்னா, எனக்கு யாரும் தலையில கை வச்சு என்ன ஜோம் பண்ணணும், எனக்கு ஜோம் பண்ணணும்னு இல்லை. இல்லை, இயேசு வந்து என்கிட்ட பேசி அதட்டி என்னுடைய சுகவீனத்தை நீக்க வேண்டும் என்று அல்ல, நான் அவருடைய வஸ்திர ஓரத்தை, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் போதும், நான் சுகமாவே. 12 வருஷம் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து விட்டேன், எத்தனையோ சூழ்நிலையில யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை என்று சொல்லுகிற நேரத்தில் எனக்கு இப்பொழுது ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இயேசு இந்த வழியாக வருகிறார், அவரிடத்தில் போய் ஜெபித்தால் எனக்கு சுகமாகும் என்று அவள் நினைக்கவில்லை. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்கிற ஒரு விசுவாசம் இருந்தது. இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை தொடுகிற ஒரு சந்ததியை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு பெண் தேவனால் எப்படி பயன்படுத்தப்பட முடியும்? இன்றைக்கு வரை இந்த சாட்சியின் மூலமாக பலர் தொடப்படுகிறார்கள். நாம் இதை சொல்லி ஜெபிக்கும் போது 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுடைய ரத்தத்தின் ஊறல் நிற்கவே இல்லை. ஆனால் இயேசுவை தொட்ட, இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொட்ட மாத்திரத்திலே அவளுடைய ஊறல் நின்று போயிற்று. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை
உடைய ஒரு பெண்ணை தேவன் பயன்படுத்துவார். எத்தனையோ இடங்கள்ல இந்த காரியத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து பேசும்போது தேவன் அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குகிறதை நான் பார்த்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இன்றைக்கு பெண்களுக்குள்ளாக இருக்குமே ஆனால் உங்களை மாத்திரமல்ல, அந்த விசுவாசம் உங்கள் சந்ததிகளை ரட்சிக்கும், உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்கும், உங்கள் இயலாமையை இயலும்படி செய்யும். எது முடியாதோ முடியாதவைகளை முடிய பண்ணுகிற தேவன் உங்களுக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிற விஷயம் என்னவென்றால், நீங்கள் பெண்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் தேவனிடத்தில் இருந்து கேட்கிற வார்த்தைக்கும் நீங்கள் செவி கொடுத்து விசுவாசத்திலே நிலை நிற்பீர்களே ஆனால் உங்கள் குடும்பம் ஒரு நாளும் கீழாவதில்லை, மேலாகும். வாளாகுவதில்லை, தலையாகும். தேவன் உங்களை உயர்த்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊழியத்தை தேவன் என்னை அழைத்த போது அதிலிருந்து நான் சொல்ல முடியும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெண்களுடைய அந்த ஜெபம் எவ்வளவு இருந்திருக்கிறது. முதலாவது என்னுடைய பாட்டி, எங்க அம்மா, இப்ப என்னுடைய மனைவி. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் தாய்மாரும் எனக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். ஜெபத்தின் விளைவு என்ன? சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை தந்திருக்கிறார். என்ன ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும்னா உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு உண்டாகிறதா? ஜெபிக்கிறீங்களா? வேதனையில விசுவாசத்தில் உங்களால் நிலைநிற்க முடியுதா? எப்படிப்பட்ட விசுவாசம் இது? கண்மூடித்தனமான விசுவாசம். நடக்கவே வாய்ப்பில்லைன்னு சொல்லுகிற நேரத்தில் அவருடைய வஸ்திர தொங்கலை பிடிக்கத்தக்கதான விசுவாசம். என்னால கையை தூக்க கூட முடியாது, என்னால நடக்க கூட முடியாது, பலகீனப்பட்டு கிடக்கிறேன் என்று சொல்லி வீட்டில் முடங்கி கிடக்காம தேவனுடைய சமூகத்திற்கு வருகிற ஒரு விசுவாசம். ஐயோ எனக்கு தலைவலிக்குன்னு சொல்லி பெண்கள் வீட்டில் படுத்துக்கிட்டீங்கன்னா ஐயோ, ஐயோ எனக்கு வயிற்று வலிக்குன்னு சொல்லி வீட்டில் படுத்துக்கிட்டீங்கன்னா ஐயோ. அவளுடைய 12 வருஷத்தின் பலகீனத்தை அவள் பாராமல் தேவனுடைய சமூகத்தை தேடி வந்தாள். இன்றைக்கு தேவனை தேடுகிறதுல பெண்கள் ஒரு நாளும் பின்தங்கிடக்கூடாது. ஆலயத்திற்கு வந்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற நாட்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய கரங்களிலே உங்களுடைய சந்ததி இருக்கிறது, உங்கள் குடும்பம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எப்படிப்பட்ட விசுவாசத்தை இன்றைக்கு நமக்குள்ளாக நாம் வைத்திருக்கிறோம்? வேதனைகளுக்கூடாக, பிரச்சனைகளுக்கூடாக நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே வந்திருப்பீங்கன்னா அவருடைய சத்தத்தை கேட்டு
அதன்படி செய்யத்தக்கதாக உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பயன்படுத்துவார். உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும், உங்கள் குடும்பம் உயர்த்தப்படும். ஆண்கள் எல்லாரும் அதற்கு சாட்சி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் பெண்களை தேவன் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அப்படி சொல்ற ஆண்கள் எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு தேவனை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த பெண்களுக்காக, நம்முடைய தாய், நம்முடைய மனைவி, பிள்ளைகள், அக்கா, தங்கை யாவரையும் தேவன் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு இன்னும் அதிகமாய் தருவாராக. எல்லாரும் கரங்களில் காணிக்கை எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வார்த்தை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையில், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், எல்லாம் சந்தோஷம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த விசேஷத்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரங்கள் இந்த இடத்துல வெளிப்பட்டிருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக பெண்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் வைத்திருக்கிற பாத்திரங்களாய் ஒவ்வொருவரையும் நீர் இன்னும் பயன்படுத்துவீராக. குடும்பத்திற்கு, சபைக்கு, சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமானவர்களாய் தேவரீர் நீர் உயர்த்துவீராக. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. தேவைகள் என்னென்ன தேவைகளோடு பிரச்சனைகளோடு வந்தார்களோ அதை நீர் மாற்றி இருக்கிறீர் என்று விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய மாற்றத்தை நாங்கள் காணும்படியாக தேவன் அனுகிரகம் பாராட்டுவீராக. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் தேவரே நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இன்னும் அதிகமாய் உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று நாங்கள் செலவு பண்ண தேவரீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் நம்மோடும் இன்றைக்கு வர தடைப்பட்ட தேவ ஜனத்தோடும் விசேஷித்த விதமாய் பெண்களோடும் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஹalleluya.